ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் மெத்தடாலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் நம்முடைய கல்வி மையத்தின் மூலம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முந்தைய பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதனுடைய விரிவான விளக்கத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். இன்றைய வினா மற்றும் அதனுடைய விரிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 8. இதுக்கு முன்னாடி நம்ம 7 வினாக்களை நம்ம ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கொஸ்டின் பாருங்கள். கட்டமைப்பு அணுகுமுறையின்றி அறிவுசார் வளர்ச்சியை விளக்குவது டேஷ் கோட்பாடு ஆகும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். புரூனரின் கோட்பாடு, அதாவது புரூனர், அடுத்தது எரிக்சன், சி பியாஜே வைகாட்சியினுடைய கோட்பாடு. பியாஜேவினுடைய கோட்பாடு தான் கட்டமைப்பு அணுகுமுறையின்றி அறிவுசார் வளர்ச்சியை விளக்குவது பியாஜேவினுடைய கோட்பாடு. சரி, இப்போ இந்த வினாவுக்கான விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். ஜீன் பியாஜே எனும் சுவிஸ் உளவியலாளர் குழந்தைகளின் அறிவுசார் வளர்ச்சியை, அதாவது காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், கட்டமைப்பு அணுகுமுறை மூலம் விளக்கினார். பியாஜே எந்த நாட்டு உளவியலாளர் கூட கொஸ்டின் கேட்கலாம், அதாவது சுவிட்சர்லாந்து, சுவிஸ். அடுத்தது, இக்கோட்பாட்டின் முக்கிய கருத்து குழந்தைகள் தங்கள் சூழலை ஆராய்ந்து செயல்பாடுகள் மூலம் தகவல்களை உள்வாங்கி மற்றும் தகவமைத்து கற்றுக்கொள்கின்றனர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த கட்டமைப்பு அணுகுமுறை என்றால் பார்க்கும்பொழுது இது கற்றலில் குழந்தையின் சுயமாக கண்டுபிடிக்கும் திறனை மையப்படுத்துகிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆசிரியர் என்பவர் ஒரு வழிகாட்டி மட்டுமே, குழந்தையே தன் அறிவை தானாக கட்டமைத்து கொள்கிறது. இதுதான் இதில் இந்த கட்டமைப்பு அணுகுமுறையுடைய முக்கிய நோக்கம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, பியாஜேவினுடைய அறிவுசார் வளர்ச்சி நிலைகள் எத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னாக்கா 4 ஸ்டேஜஸ், அதாவது 4 நிலைகள் இருக்குது. இதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். இந்த 4 நிலைகளை பற்றியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் உணர்ச்சி இயக்க நிலை, சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். இதனுடைய வயது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0லிருந்து 2 வயது வரை. 2 முன் செயல்பாட்டு நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். வயது பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 வயது முதல் 7 வயது வரை தான் இந்த முன் செயல்பாட்டு நிலை. 3வது நிலை பார்த்தீங்கன்னாக்கா உறுதியான செயல்பாட்டு நிலை, கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இதனுடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7 வயது முதல் 11 வயது வரை. அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா முறைசாரா செயல்பாட்டு நிலை, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இதனுடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11 வயதுக்கு மேல். பிஜிடிஆர்பி முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட எஜுகேஷன் சைக்காலஜியுடைய அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விளக்கத்துடன் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைத்து மாணவர் ஆசிரியருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 செட்டாக இருக்கும். அதாவது 2001லிருந்து 2010 வரைக்கும் ஒரு தனி புக்லெட்டு, அதே போல் 2011லிருந்து 2018 வரைக்கும் உள்ள கொஷின் பேப்பர் அது ஒரு தனி புக்லெட்டு, அதே போல் 2021லிருந்து 22 வரைக்கும், அதாவது லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பியினுடைய எஜுகேஷன் சைக்காலஜி ஒட்டுமொத்த கொஷின் பேப்பரும் தனி புக்லெட்டாக ஆக மொத்தம் 3 புக்லெட்டாக நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைத்து மாணவர் ஆசிரியர்களுக்கும் இது கொடுக்கப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மீடியத்திலும் நம்ம புக்கில் தரோம். இது இங்கிலீஷ் மீடியம், ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். அதே போல் தமிழ் மீடியத்துக்கும் நம்ம தனியாக தரோம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் டீட்டெயில் ஆன்சர் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு முழு மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதே போல் யூனிட் வைஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பிஜிடிஆர்பியில் மேஜருடன் இந்த சைக்காலஜிலையும் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.